சரிங்களா. இது வந்து கிலோமீட்டர் பை மணின்னு போட்டிருக்கலாம், அது தப்பு. ஏன் தப்புனா இந்த ஆன்சர் தப்பு. சரியா, நான் இப்போ அதை சொல்லிடுறேன். ஒளியின் திசைவேகம் மீட்டர் பை வினாடியில் சொல்லும்போது 10⁸ மீட்டர் பை வினாடின்னு சொன்னேன், அப்படி தானே? ஒளியின் திசைவேகம் கரெக்டா? ஒளியின் திசைவேகம் மீட்டர் பை வினாடியில் சொல்லும்போது 3 × 10⁸. சரியா? ஆனால் இங்கே என்னது இருக்கு? கிலோமீட்டர் பை மணின்னு கொடுத்துருக்கு. இதை நம்ம கிலோமீட்டரை மட்டும் மாற்றுவோம். கிலோமீட்டரை மட்டும் மாற்றும் போது 1000 என்ன பண்ணணும்? வகுக்கணும். சரியா? மீட்டரை கிலோமீட்டரா மாற்றினா என்ன பண்ணணும்? 1000 வகுக்கணும். அதாவது எப்படின்னா 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். அப்போ கிலோமீட்டரை மாற்றினா என்ன பண்ணணும்? மீட்டர் 1000 வகுக்கணும். சரியா? அப்போ 1000 வகுத்தா இது என்னது? 8 0 வரும். அப்போ 5 0 3 0 போனால் எவ்வளோ வரும்? 10⁻5 கிலோமீட்டர் பை வினாடின்னு தான் போடணும். இதுதான் கரெக்ட். அவன் கணக்குல என்ன கொடுத்துருக்கா? கிலோமீட்டர் பை மணி. நம்ம மீட்டரை தான் கிலோமீட்டரா மாத்திருக்கோம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கான்? பை மணின்னு கொடுத்துருக்கான். சரி, அதுக்கு இன்னொரு கணக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 20 மீட்டர், இதெல்லாம் உங்களுக்கு கணக்குல வருது. என்ன மீட்டர் பை வினாடிய இஸ் கன்வெர்டட் இன்டு கிலோமீட்டர் பை ஹவரா மணியா மாத்தணும்னா நம்ம ஆக்சுவலி இதை வந்து கிலோமீட்டர் வினாடியா மாத்தாம கிலோமீட்டரா மட்டும் தான் மாத்திருக்கோம். சரியா? இப்போ ஃபுல்லா மாத்துறோம். மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும், வினாடியை எப்படி மாத்துறோம்? மணியா மாத்தணும். சரியா? ஆனா உங்களுக்கு புக்ல ஆன்சர் இந்த இப்படிதான் இருக்கு, இந்த ஆன்சர் தான் இருக்கு. சரியா? இதை எப்படி போடலாம்? நம்ம 3 லட்சம்னு போடணும். சரியா? 2 4 5 0 கிலோமீட்டர் பை வினாடின்னு கொடுத்தாலும் ஆன்சர் 1 தான். 3 × 10⁻5 ஆன்சர் கரெக்ட் தான். 3 லட்சம் கிலோமீட்டர் பை வினாடினாலும் ஆன்சர் கரெக்ட் தான். இதை இப்படி எழுதலாம், 3.0 × 10⁻5 கிலோமீட்டர் பை வினாடின்னு போட்டாலும் 1 தான். ஏன்னா புள்ளிக்கு அடுத்தால 0 இருந்தா வேல்யூ கிடையாது. இதை தான் குறிக்கும். பாத்தீங்களா? 3.0னாலே அது .1 வந்தா கூட ஓகே, வேல்யூ மாறும். ஆனா .0 இதுவும் 1 தான், இதுவும் 1 தான், இதுவும் 1 தான். மூணுமே ஒரே ஆன்சர் தான். சரிங்களா? மூணுமே அந்த இதுவுமே என்னது? இவ்வளவு 4மே ஒளியின் திசைவேகத்தை தான் குறிக்குது. 4மே ஒளியின் திசைவேகத்தை தான் குறிக்கும். அடுத்தது இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்? மாற்றணும். எதா மாற்றணும்? 20 மீட்டர் பை வினாடிய கிலோமீட்டர் பை மணியா மாற்றணும். எப்படி செய்யலாம்? இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். மீட்டர்ல கிலோமீட்டர் மாத்திரக்கு நான் இதுதான் இந்த இருக்கா, இதை எழுதிக்கலாமா? அப்போ 1000 மீட்டர் எதுக்கு சமம்? இதை மட்டும் நான் முதல் எடுத்துக்கிறேன். ஏன்னா மீட்டரை மட்டும் எடுத்துக்கிறேன். 1000 மீட்டர் எதுக்கு சமம்? 1 கிலோமீட்டருக்கு சமம். இப்போ இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். என்ன சேஞ்ச் பண்றோம்? அப்போ இப்போ 1 மீட்டர்னு வச்சுடுவோம். 1 மீட்டர் = என்ன பண்ணோம்? 1/1000 கிலோமீட்டர். சரியா? இது முடிஞ்சிச்சு. அடுத்தது வினாடியை மாத்திரம். இப்போ மீட்டரை முடிச்சிட்டோம். அடுத்தது என்னது? இதை பெறுவோம். அப்புறம் வேல்யூ போட்டு இதை கண்டுபிடிப்போம். சரியா? அடுத்தது வினாடி. வினாடி இதுல எப்படி இருக்கு? பை தானே இருக்கு வினாடி. அப்போ 1 வினாடின்னு போட்டுக்கோங்க. சரியா? 1 வினாடி. அத 1 ஹவரா மாத்தணும். என்ன செய்யணும்? வினாடி அவருக்கு மாத்தனா 60 1 நிமிடத்துக்கு 60 வினாடி. 1 நிமிடத்துக்கு 60 வினாடி, அப்படிதானே? அப்போ 1 ஹவருக்கு எத்தனை நிமிடம்? 60 நிமிடம், அப்படிதானே? 1 மணி நேரம் தானே? மணின்னா 1 ஹவர் தானே? 1 ஹவருக்கு 60 நிமிடம். அப்ப எத்தனை வினாடியா மாறும்? 60 × 60, அப்படிதானே? 1க்கு 60. அப்ப 60க்கு 60 × 60 எவ்வளவு வரும்? 3600. எவ்வளவு வருது? 6 36 2 0 போட்டுற வேண்டியதான். இல்ல போட்டுடலாமா? இதுவும் என்ன பண்ண? 1 வினாடி. அப்ப நான் என்ன பண்ணோம்? 1/3600 வினாடி. 600 தானே? சரியா? புரிஞ்சுச்சா? இப்போ இந்த இதை எடுப்போம். என்ன? மீட்டர் பை வினாடி. மீட்டர் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க? இது. சரியா? 1/1000, அப்படிதானே? வினாடிங்கிறது 1/3600. இப்ப இதை ஈக்குவேஷன் போடுமா?
பைக்கு கீழே வந்தாலே அந்த ஃப்ராக்ஷனா வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணலாம், வெறுமனே ஈஸி இந்த 1/1000 அப்படி போட்டு இதை பெருக்கல் போட்டு தலைகீழ போடணும் இதை. அப்போ 3600. சரி, ரெண்டையும் வெட்டு கொடுத்தா எவ்வளோ வரும்? 2 10, இது 1 2 2 8 2 16. அப்போ என்ன வருது ஆன்சர்? 18/5 வருதா? 18/5 என்ன வரும்? இது மீட்டர் கிலோமீட்டரா மாறுது, பை வினாடி எவ்வளவு மாறுது? மணியா மாறுது. புரியுதா? புரியுதா? இது 18/5 கிலோமீட்டர் பை மணி. அப்போ இதை கொண்டு வருமா, 20 கிலோமீட்டர் பை மணியா மாத்தணும். அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இதால பெருக்கிட்டா போதுமா? கிலோமீட்டர் மணியா மாறிடுமா? 20 தான். நினைப்ப ஒண்ணுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுல நம்ம 20ங்கிற வேல்யூ போடுவோம். 1 மீட்டர் பை வினாடி வேல்யூ வந்து 18/5 கிலோமீட்டர் பை மணி. புரியுதா? 1 மீட்டர் பை வினாடி தான் இது. அப்ப 20க்கு கேட்கறாங்க. 20 கிலோமீட்டர் பை வினாடி எப்படி மாத்தலாம்? அப்ப 20 × 18/5 ஆன்சர் என்ன வரும்? 4. அப்படிதானே? 4 5 20. 18 4ஆல பெருக்கினா 22. இல்ல 32, மீதி 3, 1 4 3 7 72. அப்ப இதை எப்படி எழுதணும்? கிலோமீட்டர் பை மணி. புரியுதா? இப்போ இதை எடுத்துக்கோங்க. இந்த கிலோமீட்டர் பை மணியை மீட்டர் பை வினாடியா மாத்தணும். அப்ப என்ன செய்யணும்? 5/18ஆல இந்த 72 பெருக்குனா நமக்கு இந்த ஆன்சர் 20ங்கிறது வந்துடும். இந்த ஆன்சர் வந்துடும். புரியுதா? அதாவது வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க ஷார்ட்கட்டுன்னு சொல்றது இதுதான். 18/5ஆல மீட்டர் பை வினாடியை பெருக்குனா கிலோமீட்டர் பை ஹவரா மாறுது. கிலோமீட்டர் பை ஹவரை 5/18ஆல பெருக்குனா எதா மாறுது? மீட்டர் பை வினாடியா மாறுது. புரியுதா கான்செப்ட்? அப்ப இதை வெட்டு கொடுங்க பார்ப்போம். 9 2 18, 3 2 6, மீதி 1, 6 2 12, 1 9 9 23, 4 9 36, 4 5 20. இது மீட்டர் பை வினாடி. சரியா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு மீட்டர் பை வினாடி நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது கிலோமீட்டர் பை ஹவரா மாத்தணும். என்ன செய்யணும்? 18/5ஆல பெருக்கணும். அதுக்கப்புறம் கிலோமீட்டர் பை மணியா கொடுத்தாங்கன்னா அதை என்னது மீட்டர் பை வினாடியா மாத்தணும். என்ன செய்யணும்? 5/18ஆல பெருக்கணும். ஷார்ட்கட்டுன்னு கொடுப்பாங்க. ஆனா எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது வந்து இந்த இதுல வந்து ஒரு இது 1 கிலோமீட்டர் உங்களுக்கு பாக்ஸ்ல இருக்கு. 6th ஸ்டாண்டர்ட்ல போய் பாருங்க. 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் பை மணி இஸ் ஈக்குவல் டு கிலோமீட்டருக்கு என்ன பண்ணணும்? 18/5 சொல்லுங்க. 18/5 ஏன்னா அது ரொம்ப குழப்பம். இல்ல 5/18 மீட்டர் பை வினாடி. இப்படி உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே இருக்கும். சரியா? 1 கிலோமீட்டருக்கு இவ்வளவு மீட்டர் பை வினாடி. அப்போ அவன் 72ன்னு கொடுத்தா 5/18 அப்படிதானே சொல்லி கொடுத்தேன். 1 கிலோமீட்டர் பை மணிக்கு 5/18. அதே இது 72 கிலோமீட்டர் பை மணினா 5/18ஆல பெருக்கணும். புரிஞ்சுச்சா? இது உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே இருக்கு. சரியா? அப்ப இதுல வந்து மீட்டர் பை வினாடிய கிலோமீட்டர் பை மணியா மாத்துறதுக்கும் கிலோமீட்டர் பை மணிய மீட்டர் பை வினாடியா மாத்துறதுக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதுல ஒரு ப்ராப்ளம் கூட கொடுக்கட்டா? சரிங்களா? ஏன்னா இது உங்களுக்கு இருக்கு, நியூமரிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. சரியா? சரி, ஒரு மாரத்தான் வேகம் இஸ் ஈக்குவல் டு அது என்ன கேள்வி கேட்டிருக்கான்? என்ன வேகத்தை கேட்டிருக்கான். வேகம் என்னன்னு கேட்டிருக்கான். வேகத்துடைய ஃபார்முலா என்னது? அதை உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல வைக்கிறதுக்கு சொல்லித்தாரு. சரியா? இவ்வளவு தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்துல நம்ம இவ்வளவு டிஸ்டன்ஸை கடக்குறோமோ அதுதான் வேகம்.
இந்த ஸ்பீட்ல நான் இவ்வளவு தூரத்தை கடந்தேன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த ஸ்பீடுக்கு என்னது, எவ்வளவு தூரத்தை கடந்தோமோ தொலைவு பை டைம், அந்த காலம். சரியா? மறக்காதா? மறக்காதுல்ல. அப்ப வேகம் ஸ்பீடுங்கிறது என்னது, தொலைவு பை காலம். தொலைவை நம்ம எதாவது சொல்லுவோம், தொலைவு. நீளத்தின் அலகு என்னது, மீட்டர். காலத்துக்கு டைம். அப்ப இதை எப்படி, இதோட யூனிட் எப்படி எழுதணும், மீட்டர் பை செகண்ட். டைமை எப்பவும் எப்படி சொல்லுவாங்கன்னா செகண்ட்ல தான் கன்வெர்ட் பண்ணுவோம். சரிங்களா? டைமை எப்படி பண்ணோம், செகண்ட். அப்போ மீட்டர் பை செகண்ட். வேகத்தினுடைய யூனிட் என்னது, மீட்டர் பை செகண்ட். அப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எவ்வளவு வருது ஆன்சர்? நான் மணி தான் கொடுத்துருக்கேன், நீங்க மணிலே வச்சு செஞ்சாலும் ஓகே தான். என்ன ஆன்சர் வருது? 42/6 வகுத்தா எவ்வளவு வருது, 7. அப்போ 7 மீட்டர் பை, இது மணில தானே கொடுத்துருக்கு. அப்ப என்ன ஆகும், மீட்டர் பை அவர். அப்படிதானே? சரி, அதை நம்ம மாத்தலாமா? மீட்டர் பை அவர்ல இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், செகண்டா மாத்தணும். என்ன பண்ணணும், 5/18 பெருக்குனா என்னதான் மாறும், கிலோமீட்டர் பை மீட்டர் பை ஹவர். அப்படிதானே? ஏழு கிலோமீட்டர் பர் செகண்ட். மணியை நம்ம என்ன பண்ணணும், வினாடியா மாத்தணும். மணியை என்ன பண்ணணும், ஆறு ஹவருக்குன்னா 6 மணி நேரம். அப்படிதானே? 6 × 60 × 60 செகண்டா மாறுமா? புரியுதா? 1 மணி நேரத்துக்கு தானங்க இவ்வளவு சொன்னேன். 60 × 60 செகண்டா மாறும். அப்படிதானே? 36. அப்ப 6 மணி நேரம். புரியுதா? அப்படி போடுங்க. அப்ப எவ்வளவு வருது, 6 36. 36க்கு 6 எவ்வளவு வருது, கரெக்டா? அப்படிதானே? பதினெட்டு 21. அப்படிதானே? ம். $21,600. அப்படிதானே? இதை நம்ம மீட்டரா என்னது கிலோமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும், மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும்னா என்ன சொல்லணும், மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும்னா பெருக்கணுமா வகுக்கணுமா? மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும்னா 1 எவ்வளோ, 7/1000. 7 இருக்குல்ல. சரியா? அப்ப இது என்ன பண்ணும், தலைகீழ வரும். அப்படிதானே? வெட்டு கொடுக்கலாமா? இது கரெக்டா பெருக்கணும், இது கரெக்டா, கரெக்ட் தானே? வெட்டு கொடுப்போம். சரியா? 0 92. அப்படிதானே? கரெக்ட் தானே? 1 2 2 8 2 16. அப்படிதானே? 1 2 2 இது வராது. 0 8 2 16. கரெக்டா? 108. சரியா? இந்த ரெண்டை பெருக்கிட்டு இதெல்லாம் வகுத்துருங்க. அப்ப நமக்கு என்னதாயிரும், பெருக்கலாமா? 56 மீதி 5 7 அவ்வளவுதானே, 756. சரியா? பை 5. 5ஆல வகுங்க, 1 5. சரி, மீதி 2 5 25. மீதி 1 5 5. மீதி எவ்வளோ வருது, மீதி 1. 10னா 2 10.
சரியா? 151.2 கிலோமீட்டர் பர் கிலோமீட்டரா மாத்தினாலே போதும் என்ன? அப்ப நான் இப்ப எப்படி மாத்திருக்கேன்? கிலோமீட்டராவும் மாத்திருக்கேன் பிளஸ் கிலோமீட்டர் பிளஸ் செகண்டா மாத்திருக்கேன். அப்ப இதை மாத்த வேண்டிய தேவையில்லை, அப்படித்தானே? இதை மட்டும் மாத்தினா போதும் தானே? கிலோமீட்டர் பை ஹவர். சரி, அப்ப இது வேண்டாம். சரியா? ஹவர் அப்படியே இருக்கட்டும். இதை மட்டும் கிலோமீட்டர் நம்ம மாத்தணும்னா செகண்டே வேண்டாம். நமக்கு என்ன பண்ணணும்? கிலோமீட்டர் பை ஹவர். ஹவர் ஏற்கனவே மணியில கொடுத்துட்டான். நமக்கு எதை மட்டும் தான் மாற்றணும்? கிலோமீட்டரை மட்டும் மாற்றணும், அப்படிதானே? அப்ப 7 எப்படி மாற்றணும்? வகுத்தா என்ன வரும்? அப்படிதானே? 3 0 போடலாமா? 7 கிலோமீட்டர் பர் ஹவர். கரெக்டா? 7 0 7 1000 வகுத்தா எப்படி தானே? பெருக்குனா தானே அப்படி வரும். சரியா? இதான் கிலோமீட்டர் ஹவர். ரொம்ப கம்மியா தான் வரும். சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? மீட்டர் மட்டும் மாத்தினா போதும். ஏன்னா ஹவர் தான் நமக்கு தேவை. கிலோமீட்டர் பர் ஹவர். சரியா? வாக்கு இப்படி தானே? சரி, புரிஞ்சுச்சா? ஆனா இது கொஞ்சம் குழப்பமான கணக்கு தான். ஈஸியான கணக்கு, நான் அது கஷ்டமான கணக்கு தான் எடுத்திருக்கேன். சென்னையிலிருந்து மும்பைக்கு 1800 கிலோமீட்டர் தொலைவில் விமானம் மூலம் 2 மணி நேரத்துல சென்றால் சராசரி வேகத்தை மீட்டர் வினாடியில் கண்டறிக. மணியில கொடுத்துருக்கான், கிலோமீட்டர்ல கொடுத்துருக்கான். புரியுதா? மணிலையும் கொடுத்துருக்கான். சாக்கிஸ் இல்லையோ? 1080 கிலோமீட்டர் ஸ்பீடு. டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2 மணி நேரம், 2 hours. சரியா? இதை எதை மாத்த சொல்லியிருக்காங்க? மீட்டர் பை வினாடியில மாற்றுங்க. சென்னையில இருந்து மும்பைக்கு 1080 கிலோமீட்டர் தொலைவில் விமானம் மூலம் 2 மணி நேரத்துல சென்றால் அவர் சராசரி வேகத்தை மீட்டர் வினாடியில் கண்டறிக. வேகத்தை மீட்டர் வினாடியில் கண்டறிக. வேகம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? என்னது? தொலைவு பை காலம். சரிங்களா? 1080 பை காலம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இதே மாத்தணும். இதை எப்படி மாத்தணும்? மீட்டரா மாத்தணும். மீட்டரா மாத்தணும் என்ன செய்யணும்? கிலோமீட்டர் மீட்டரா மாத்தணும் என்ன செய்யணும்? பெருக்கணுமா வகுக்கணுமா? 1000 பெருக்கணும். சரியா? போட்டலாமா? சரி, 2 மணி நேரத்தை செகண்டா மாத்தனா 2 × 60 × 60. சரியா? இது கிலோமீட்டரா மாறிடுது, இது செகண்டா மாறிடுது. சாரி, இது மீட்டரா மாறிடுது, இது செகண்டா மாறிடுது. ஆன்சர் கண்டுபிடிங்க. எவ்வளோ வருது? 0 8 5 47 மீது 4 ஒரு 5 எவ்வளோ வருது? 5400 மீட்டர் பை வினாடி. புரியுதா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நான் சொல்லி கொடுத்தேன் எல்லாம் 1060 இது என்னது? என்ன வரும்? 5 பை அப்படிதானே? 18 தானே? என்ன வரும் சொல்லுங்க? கிலோமீட்டர் மீட்டர் பை வினாடியா மாத்தணும். எதால பெருக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். 5 பை 18 எத்தனைங்க? 5 பை 18. சரியா? அப்படி கூட நம்ம பெருக்கலாம். இப்ப இதை இப்படி பெருக்குமா? அப்போ 1080 பை ஆனா எவ்வளோ? 2 hours இல்ல, இது 1 hourக்கு தான். நான் சொல்லி கொடுத்தது என்னது? 1 hourக்கு தான் 5 பை 18. இது எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்கான்? 2 hours. புரியுதா? இப்ப போட்டா இந்த ஆன்சர் வரணும். பாப்போமா? போட்டு பாருங்க. 2 5 4 0. சரியா? திரும்ப
ஆனா கம்மியா வர்ற மாதிரி தெரியுதுல்ல. 5/18 தானே சொல்லுங்க. கிலோமீட்டர்ல இருந்து மீட்டரா மாத்துறதுக்கு, கிலோமீட்டர்ல இருந்து மீட்டரா மாத்துறதுக்கு, மீட்டர்ல இருந்து கிலோமீட்டரா மாத்துறதுக்கு 18/5, கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் பை வினாடியா மாத்துறதுக்கு 5/18 அப்படிதானே. 5/18 தொலைவு கரெக்ட் தான். போட்டு பார்ப்போம். சரியா, வந்துடும் ஆன்சர். 2 வெட்டுனா 540, 18 18 வாய்ப்பாடு சொல்லுங்க. 9 2 18, 2 4, மீதி 1, 7 2 14, 770, 3 9, 8 9 27, 0 3 60 அப்படிதானே. சாரி, 1 3 3 9 அப்படிதானே. 1500 தான் வருது. 3 15 150 தான் வருது. அப்ப இது தப்பா போட்டிருக்கோமோ? தொலைவு இவ்வளவு கிலோமீட்டரு, அதை மீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? அதான் எப்படி 1000 கீழே வருமோ? இதுல அடி கொடுக்காம நம்ம என்ன முடிச்சிட்டோங்கண்ணா. ஆமா சரி சரி சாரி. அப்ப இது வருதான்னு பார்ப்போமா? அப்ப கரெக்ட். அப்ப இது 2 ரைட்டு. 2 0 6 மட்டும் வெட்டணும் அப்படிதானே. வெட்டல அப்பனா கரெக்டா வந்துடும். கரெக்ட் சாரி. இது 0 இந்த 0 வெட்டியிருக்கேன். கரெக்டா வெட்டியிருக்கேன் நான் முத. இந்த 2 வெட்டியிருக்கேன் 5, இந்த 6 இந்த 2 6 இது வெட்டணும் அப்படிதானே. சரி வெட்டுமா. 3 2 6, 2 10, 4 2 8 அப்படிதானே. சரி அடுத்தது 1 3 3, மீதி 1 வராதுல்ல. 8 3 24 கரெக்டு. 1 6 20 3 6 18, 3 5 15 வருதா? ஆன்சர் வந்துச்சா? புரியுதா? அவர்ஸ் அதாவது 1 மணி நேரத்துக்கு தான் நான் அப்படி சொன்னேன். அப்புறம் 2 மணி நேரம் கொடுத்தா 2ன்னு போட்டுவிடுங்க. புரியுதா? இப்போ அப்ப எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு செய்ய தெரியணும். சரியா? ஷார்ட்கட்ல பண்ண தெரியணும். சரி அடுத்த இன்னைக்கு புது டாபிக் போயிருவோம். இது ஒரே தலைவலி. புரிஞ்சிச்சுல? சரி நான் வெட்டாம விட்டுட்டு அதை பெருக்கி போட்டேன்னு. சரி போர்டை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு போர்டை பார்த்தா குழம்பிடுது. சரி அடுத்தது இன்னைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பத்தி பார்ப்போம். சரியா? மின்னோட்டம் அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நல்லா நோட்ஸ் எடுத்துடுங்க. என்ன மின்னோட்டம், மின்னோட்டவியல், அதாவது மின்னோட்டத்தை பத்தி படிச்சா அந்த பாடத்துக்கு பேர் தான் மின்னோட்டவியல். மின்னோட்டத்தை பத்தி படிக்கிற பாடத்துக்கு மின்னோட்டவியல். சரியா? இதுல வந்து 2 வேர்டு வரும். மின்னோட்டம்ங்கிறது வேற, மின்னூட்டம்ங்கிறது வேற. உங்களுக்கு தெரியுமா? மின்னோட்டம், மின்னோட்டம்னா என்னது? கரண்ட். அதை ரெப்ரசன்ட் பண்ற லெட்டர் என்னது? ஐ. சரியா? ஐங்கனால என்னது? கரண்ட குறிக்குது. மின்னூட்டங்கிறது Q, அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ், பிளஸ் ஆர் மைனஸ் சார்ஜ் இருக்குல்ல. இந்த மின்னோட்டம் அதாவது மின்சாரங்கிறது என்னன்னா எலக்ட்ரானோட மூவ்மெண்ட். சரியா? சார்ஜஸ் வந்து மூவ்மெண்ட். அப்ப இந்த மின்னூட்டம் அதாவது மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் எனப்படும் சொல்லுவாங்க. மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் எனப்படும். இதுக்கு சிம்பிள் வந்து ஐ. இதோட யூனிட் என்னன்னா ஆம்பியர். என்னது? ஆம்பியர். இதுக்கு மின்னோட்டத்துக்கு யூனிட் என்னன்னா கூலும். கூலும். சரியா? கூலும் தமிழ்ல கூலும். இது ஆம்பியர். ஆம்பியர் இதுதானே ஆம்பியர். கரெக்ட் தான். ஏங்கிற லெட்டர்ல போடணும். சரியா? ஃபுல்லா எழுதுனீங்கன்னா ஏஎம் ஸ்மால் லெட்டர்ல பேரா இருந்துச்சுன்னா, ஒரு யூனிட்டுக்கு பேரா இருந்துச்சுன்னா ஸ்மால் லெட்டர்ல எழுதணும். சரியா? இப்ப நம்ம பேர்ல எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்டிங் கேபிட்டல்ல தான் எழுதுவோம். ஆனா யூனிட்டா வரும்போது ஒரு பேரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். ஒரு சிங்கிள் லெட்டரா கொடுத்தா கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். இப்ப நியூட்டன் கொடுக்குறேன், அதை எப்படி எழுதணும்? சின்ன என் வந்து ஸ்மால் லெட்டர்ல எழுதணும். புரியுதா? சரி இந்த 2 நல்லா கிளியரா. மின்னோட்டம்னால என்னது? ஆம்பியர். மின்னூட்டம்னா கூலும். மின்னூட்டம்னாலே கூலும், எலக்ட்ரிக் சார்ஜ். சரியா? அதுக்கு அடுத்தது ஆம்பியர் பார்த்தாச்சு, கூலும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வேற என்ன இருக்கு? இந்த மின்சாரத்தை அளவிடும் கருவின்னு இருக்கு. இது அலகு, யூனிட். அதுக்கப்புறம் இந்த மின்சாரத்தை, இந்த மின்னோட்டத்தை அளவிடும் கருவி என்னது? அளவிடும்
கருவி. அளவிடும் கருவி வந்து என்னன்னா அம்மீட்டர். சொல்லுங்க, அம்மீட்டர். சரி, அது 3 முக்கியம். சொல்லுங்க, மின்னோட்டத்தின் அலகு என்னது? எஸ்ஐ அலகு ஆம்பியர். அளவிட அந்த மின்சாரத்தை அளவிடும் கருவி என்னது? அம்மீட்டர். அப்புறம் மின்னோட்டம் கூலும். சரி, இப்போ வந்து இந்த மின்னோட்டத்தை கூறிய ஒரு ஃபார்முலா நான் என்ன சொன்னேன்? மின்னூட்டம் மின்னூட்டம் பாயும் வீதம். வீதம் தான் மின்னோட்டம் சொன்னேன், அப்படிதானே? அந்த மின்னூட்டத்துக்கு நான் என்ன சொன்னேன்? Q. அப்போ Q. சரியா? அந்த வீதம்ங்கிறது டைமை குறிக்கும். பை T. எவ்வளவு நேரத்துல எவ்வளவு மின்னூட்டம் அந்த கம்பி வழியா, அந்த கடத்தி வழியா மின்னூட்டம் சார்ஜ் வந்து பாஞ்சிச்சோ அந்த இதை என்ன சொல்லுவாங்கன்னா கரண்ட். அப்ப கரண்டோட ஃபார்முலா என்னது? புரிஞ்சிச்சா? I is equal to Q by T. இதை 2 வச்சு கண்டுபிடிச்சல என்ன? I is equal to Q by T. அப்ப இதை நாம இதை யூனிட் எழுதுவோமா? கரண்ட்டுக்கு என்னது? ஆம்பியர். அப்ப ஒரு ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு, சொல்லுங்க, இது என்னது? Qனா என்னது? கூலுமா? ஒரு கூலும். சரியா? பை இது என்னது? ஒரு செகண்ட். எப்பவுமே நீங்க கரண்ட் நீங்க கன்வெர்ட் பண்ண செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணிருங்க. மினிட்ஸ்ல கொடுத்தா அதை செகண்டா கன்வெர்ட் பண்ணாதான் இது வரும். அப்போ ஒரு ஆம்பியர் இதுல இருந்தே தான் பார்க்கணும். ஐங்கிறதுக்கு என்னது? ஆம்பியர். 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு ஒரு கூலும் பை ஒரு செகண்ட். சரியா? இது வந்து என்னன்னா இந்த யூனிட்டோட கரண்ட் யூனிட்டோட டெஃபினிஷன். சரியா? ஐயோட டெஃபினிஷன். புரிஞ்சிச்சா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 12 கூலும், எத்தனை? 12 கூலும் மின்னூட்டம் ஒரு கடத்தி வழியா பாஞ்சா, ஒரு கடத்தி வழியா பாயுது. பாய்ந்தால் அதில் உள்ள மின்னோட்டம் எவ்வளவு? மின்னோட்டத்தின் அளவை கூறு. மின்னோட்டத்தின் அளவு என்ன? அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? சாரி, ஒரு கடத்தி வழி ஒரு 5 வினாடி. சரியா? ஒரு 5 வினாடிக்கு இந்த ஒரு மின்னோட்டம் ஒரு கடத்தி வழியா பாயுது. புரியுதா? எத்தனை கூலும்? 12 கூலும் மின்னூட்டம் ஒரு கடத்தி வழியா 5 வினாடி பாயுது. பாய்ந்தா அந்த மின்னோட்டத்தின் அளவு என்ன? மின்னோட்டம் இந்த வேர்டை பாருங்க, இந்த வேர்டை பாருங்க. சரியா? மின்னோட்டம் எதை கொடுத்துருக்கான்? அப்போ Q கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? டைம் கொடுத்துருக்கான். அதுல பாருங்க வினாடியில கொடுத்துருக்கான். அப்ப எல்லாம் கரெக்டா இருக்கு. சரி, அப்ப இப்ப இதுல போட்டுடலாமா? இதுல தானே. அப்ப என்ன வரும்? 12 பை டைம் எத்தனை? 5 செகண்ட். வெட்டு கொடுக்கலாமா? 6 2 12. சாரி 5 இப்ப. சரி, ஓரஞ்சு 8 மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10, மீதி எத்தனைப்பா? 20. அப்படிதானே? 4 5 20. அப்ப இதுல என்ன பண்ணும்? ஆம்பியர். சரியா? கரண்டோட யூனிட் என்னது? ஆம்பியர்னு முடிச்சிடணும். புரிஞ்சிச்சா? இது புக்ல இருக்கு, அப்படியே இருக்கு. சரியா? 12 பை 5. சரியா? அதெல்லாம் குழப்பிடுறேன். ஆம்பியர். சரி, அடுத்தது இப்ப மின்னோட்டம் பார்த்தாச்சு. மின்னூட்டம் கிளியரா? கிளியர். அடுத்தது மின் அழுத்தம்னு ஒண்ணு இருக்கு. என்னது? மின் அழுத்தம். இப்ப வேற ஒண்ணும் இல்ல. மின் அழுத்தம்ங்கிறது என்னன்னா கரண்ட் வந்து இப்ப வந்து நம்ம வந்து உயர் மட்டத்துல இருந்து தாழ்ந்த மட்டத்துக்கு இப்போ அழகா தண்ணி விட்டோம்னா அழகா வருது இல்ல? அதே மாதிரிதான் மின் அழுத்தம் வந்து உயர்ந்த அந்த சார்ஜ்ல இருந்து பாஸ் ஆகுறதுக்கு பாஸ்ட் அப்ப தானே போகும். அந்த இதை வந்து மாத்திர தன்மைக்கு தான் என்னது? மின் அழுத்தம்னு பேரு. மின் அழுத்தம் உயர் மட்டத்துல இருந்து குறைந்த ஆற்றல் மட்டத்துக்கு எலக்ட்ரான கடத்துறதுக்கு தான் என்னது? மின் அழுத்தம் என்று பெயர். என்ன? மின் அழுத்தம். இந்த வேர்டு வேற. சரியா? மின் அழுத்தம் அல்லது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. மின் அழுத்த வேறுபாடு. மின் அழுத்தம்னாலும் ஒண்ணுதான், மின் அழுத்த வேறுபாடு என்றாலும் ஒன்றுதான். சரியா? வேறுபாடு. இதுக்கு கொடுக்கக்கூடிய லெட்டர் வி. என்ன லெட்டர்? வி. இங்கிலீஷ்ல வோல்டேஜ். சரியா? வோல்டேஜ். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு எப்படின்னா, இப்ப வந்து நம்ம வந்து கண்டிப்பா ஒரு எலக்ட்ரானை நம்ம மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்ப பிளஸ் சார்ஜ் இருக்கு, மைனஸ் சார்ஜ், 2 பேருமே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல தான் இருப்பாங்க. அப்படிதானே? இப்ப பிளஸ் வந்தா தான் ரிப்பல்சன் விளக்கும். மற்றபடி இது 2 நல்ல என்ன இருக்கும்? ஒரு இது இருக்கும். ஆனா இந்த எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் தானே நம்ம மின்னோட்டம்னு சொன்னேன்.
அப்ப இந்த எலக்ட்ரானை நகட்டணும் அப்படிதானே. இதை விட்டு ஆல்ரெடி அது என்ன ஆகும்னா நகர்ந்து போற சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். அதை மூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சம் ஒர்க், வேலை நடக்கணும், வேலை கொடுக்கணும். சரியா, வேலை செஞ்சாதான் இப்ப தண்ணி அங்கிருந்து தூக்கிட்டு வரணும், வேலை நம்ம செஞ்சாதான் அங்கிருந்து இங்க தண்ணி வரும் அப்படிதானே. அதே மாதிரி அப்போ மின்னழுத்தம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை கூலும். இந்த சார்ஜ் தானே நம்ம இது பண்றோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதும் அப்படித்தானே, கடத்துறது தானே, சார்ஜ் தானே கடத்துறோம். அப்ப என்னது மின்னழுத்த வேறுபாடு இஸ் ஈக்குவல் டு என்னது வரும், W/Q. சரியா, டபிள்யூக்கு என்னது, இதை நம்ம ஜூல், டபிள்யூ என்ன சொல்லுவாங்க ஜூல். இதுக்கு என்னது, இதுக்கு என்னது கூலும். சரியா, ஜூல் கூலும். சரியா, அப்போ வோல்டேஜ், அப்போ 1 வோல்ட். சரியா, மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட் எப்படி சொல்லலாம் கேட்பான். 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு என்னதுங்க, ஜூல் பை கூலும். புரியுதா, எப்படி ஜூல் வந்துச்சுன்னு தெரியுதா. வேலையின் அலகு என்னது ஜூல், இதுக்கு மின்னோட்டத்தின் அலகு என்னது கூலும். அப்ப ஜூல் பை கூலும். 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு, தமிழ் எழுதிரும் 1 வோல்ட் இப்படி எழுதுங்க என்ன, 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஜூல் பை கூலும். இது புரிஞ்சுச்சா, இதை வச்சும் சம் உண்டு. சரியா, இந்த கணக்கு இந்த ட்ரிப்பு இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல 10th வந்த கொஸ்டின். சரியா, நான் கணக்கு சொல்றேன், செய்யுங்க பார்ப்போம். டபிள்யூட வேல்யூ வந்து 100 ஜூல். எவ்வளோங்க, 100 ஜூல். சரியா, அடுத்தது 10 கூலும் மின்னோட்டம். எவ்வளோ, 10 கூலும் மின்னோட்டம். கூலும்னா தானே 10 கூலும், சீன் போட்டுடும். இந்த 2 கிவன் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, அப்புறம் அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா, 10 கூலும் மின்னோட்டத்தை ஒரு மின் சுற்றில் 2 புள்ளிகளுக்கிடையே, நான் தான் சொல்றேன் 2 புள்ளிகளுக்கிடையே AB, இந்த இடத்துல இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு அந்த எலக்ட்ரானை மூவ் பண்றதுக்கு தான் என்னது ஒரு வேலை செய்யறோம். அதை வந்து பிரிக்கிறோம் அப்படிதானே. அப்ப வேலை கொடுக்குறோம், அதை தான் நம்ம என்னது மின்னழுத்தம் சொல்றோம். அதை தான் நம்ம கொடுத்துருக்கான். 2 புள்ளிகளுக்கிடையே நகர்த்த செய்யப்படும் வேலை எவ்வளவு, 100 ஜூல் எனில் அப்புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு என்ன, அந்த புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன, V என்னன்னு கேட்காங்க. புரியுதா, மின்னழுத்த வேறு புரியுதா. இப்ப செஞ்சிடலாமா, என்ன ஆன்சர் கரெக்ட். 10 என்ன சொல்லணும் வோல்ட், வோல்டேஜ்னு வேண்டாம் வோல்ட். சரியா, அப்ப என்ன வருது 100/10. ஈஸி தானே, இது 1 வேர்ட்ல வந்துச்சு, இந்த கணக்கு 1 வேர்ட்ல வந்துச்சு. 10 வோல்ட்னு முடிச்சிருங்க. புரிஞ்சுச்சா, மின்னோட்டம் படிச்சாச்சு, மின்னூட்டம் படிச்சாச்சு, மின் அழுத்தம் படிச்சாச்சு. சரியா, மின் அழுத்தத்துக்கு சொல்லுங்க, மின் அழுத்தத்துக்கு யூனிட் என்னது கேட்பான். மின்னழுத்த வேறுபாடு அலகு என்னது வோல்ட். மின்னோட்டத்தின் அலகு என்னது கூலும். மின்னோட்டத்தின் அலகு என்னது ஆம்பியர். புரிஞ்சுச்சா, மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், மின்னூட்டத்தின் அலகு கூலும், மின்னூட்டத்தின் அலகு வோல்ட். வோல்ட். சரியா, மின் அழுத்தம்னாலே வோல்டேஜ் வச்சு வோல்ட்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா, அடுத்தது ஒரு சின்ன ஒரு எளிய சர்க்கியூட் போட்டுட்டா உங்களுக்கு அது மைண்ட்ல நல்லா வந்துடும், ஞாபகமா இருக்கும். சரியா, பசங்களெல்லாம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செய்ய சொல்லுவோம், ஒர்க்கிங் மாடல். அப்போ அவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேட்டரி எடுத்துட்டு கனெக்ஷன் கொடுத்து ஒரு பல்பை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, லைட்டை எரிய வைப்பாங்களா. அதுதான் ஒரு எளிய மின் சுற்று. அதுக்கு பேர் என்னப்பா, எளிய மின் சுற்று. மின் சுற்றுனா சர்க்கியூட். சரியா, அது எப்படி பண்ணணும்னா, ஒரு பேட்டரி என்னது ஒரு பேட்டரி, அதுல பெரிய கோடா இருந்தா பிளஸ் சார்ஜ். சரியா, சின்னது பெருசு, சின்னது பெருசு சின்னது, இது சின்னது, அப்ப இது என்னது மைனஸ், பிளஸ் மைனஸ். சரியா, இதுல இருந்து ஒரு கீனா சாவி, தமிழ் என்னது சுச்சி, சாவி கே என்ன. அடுத்தது இது வழியா, இந்த பேட்டரி வழியா கரண்ட் பாஸ் ஆகுது. எப்பவுமே இந்த நெகட்டிவ் சார்ஜிங்னா இந்த பக்கம் எலக்ட்ரான் மூவ் ஆகும். எலக்ட்ரான் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கத்துக்கு எதிர்பக்கத்துல தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படி நான் வச்சிடுங்க, கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், இதுக்கு ஆப்போசிட்ல. சரியா, ஓடி வர. சரியா, அடுத்தது ஒரு இதை பத்தி நம்ம படிப்போம், ஆர். இது பேர் என்னன்னா மின் தடை, ரெசிஸ்டர்பாங்க, மின் தடை. அதாவது இப்ப இது ஒரு கம்பி, ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுங்களா,
இவ்வளவுதான் அதுக்குள்ள கரண்ட் போகணும், அதுக்கு மேல கரண்ட் போகக்கூடாதுன்னு நம்ம ஒரு இது வைப்போங்களா ரெசிஸ்டர். எதிர்க்கும் பண்பு மின்சாரத்தை இதுக்கு மேல விடாது, அதான் ரெசிஸ்டர். என்ன இதை பத்தி இப்ப நான் சொல்லித்தரேன். என்ன அடுத்தது இப்படி வந்து இங்க என்ன சொன்னோம், ஒரு மின் விளக்கு. என்னது விளக்கு, பல்பு. இதுல இப்படி போட வேண்டாம், இப்படி போட்டுரும். ஐயோ எப்படி இப்படியா, சரியா? மின் விளக்கு, மின் விளக்கு, சரியா? இதான் ஒரு எளிய சர்க்யூட். திரும்ப இப்படி வந்துடும், சரியா? இதான் ஒரு எளிய மின் சுற்று படம். இதை கொண்ட மைண்ட்ல நான் வச்சிருங்க. ஆரை பத்தி பார்ப்போம். புரிஞ்சுச்சா? ஒரு பேட்டரி, இதைதான் மின் களம் சொல்லுவாங்க. மின் களம்னு சொல்லலாம், அல்லனா நம்ம மின் அழுத்த வேறுபாடுன்னு பார்த்தோம்ல, வீன்னு கூட போடலாம். மின் அழுத்த வேறுபாடு இதுல இருந்துதான் அந்த எலக்ட்ரான்ஸ் என்னதாகுது, ஒர்க் நடந்து எலக்ட்ரான் போகுது, அதன் மூலமா அதனால என்னது கரண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. சரியா? எவ்வளவு கரண்ட் போகணும், இந்த பல்ப் எரியறதுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஹோம் அப்ளையன்ஸ்ல கொடுத்துருப்பான் 5 ஆம்பியர் தான் கரண்ட். ஒரு பல்ப் எரியறதுக்கு எவ்வளவுதான் வேணுமா, 5 ஆம்பியர். இதே நம்ம ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அந்த மாதிரி பெரிய பெரிய அப்ளையன்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரிக் அப்ளையன்ஸுக்கு எவ்வளவு வருமா, 15 ஆம்பியர். புரியுதா? சின்ன பல்புக்கு எவ்வளவுதான் கரண்ட் தேவை, அதனாலதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் இவ்வளவுதான் போகணும். சரியா? புரிஞ்சுச்சா? பல்பு, மற்றபடி டியூப் லைட்டு, மற்றபடி சின்ன சின்ன ஃபேனு, இதுக்கெல்லாம் 5 ஆம்பியர். இதுனா இது. சரியா? சரி, அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், போன்றப்ப கேட்டதுல மறுபடியும் ரிவைஸ் பண்ணல. மின்னோட்டத்தை அளவிடும் கருவிக்கு பேர் என்ன சொன்னேன்? அம்மீட்டர். மீட்டர் பெட்டி இருக்குன்னு சொன்னீங்களா, அதான் நான் வச்சிருக்கேன், அம்மீட்டர். சரி, அதை மறந்துடுறீங்க. சரி, இப்ப புரிஞ்சுச்சா? சரி, இதை பத்தி பார்ப்போமா? ரெசிஸ்டன்ஸ், மின் தடை எவ்வளவு அப்படின்னு. மின் தடையை பத்தி சொன்னா அது வந்து ஒரு ஓம் விதியை பத்தி, ஓம் விதியில இருந்து தான் மின் தடையை கண்டுபிடிச்சாங்க. சரியா? ஓம் விதியை சொன்னது யாருன்னா சார்ஜ் சைம் ஓம் என்ற ஜெர்மன் இயற்பியலாளர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஆகியவற்றிடையே தொடர்பை நிறுவினார். எதுக்குள்ள தொடர்பு? மின்னோட்டம்னா இது, மின் அழுத்தம்னா இது பி. இந்த ரெண்டுக்குள்ள தொடர்பை வச்சு அவர் ஒரு இதை உருவாக்குறாரு. சரிங்களா? இப்ப வந்து ஐ எப்பவுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வி. ஐ கூடுச்சுன்னா வோல்டேஜ் கூடுது. நீங்க வோல்டேஜ் எவ்வளவு தூரத்துக்கு இதாகுதோ கரண்ட் கூடும். சரி, இப்ப கரண்ட் வோல்டேஜ் ரொம்ப கூட்டிட்டு கரண்ட் ரொம்ப இதுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ ஐ எப்பவுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வி. சரிங்களா? இதை வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வந்துட்டுனாலே ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர், இல்லைன்னா இப்படி போட்டுக்கலாம், ஐ இஸ் ஈக்குவல் டு வி போட்டுட்டு V is equal to மாறிலி. எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு மாறிலி போட்டு, அதாவது இந்த V இந்த பக்கம் கொண்டு வரும்போது இது என்ன ஆயிரும், பை V ஆயிரும். இந்த இதை எடுத்துட்டு என்ன பண்ணும், இஸ் ஈக்குவல் போடணும். இது இல்லைன்னா மாறிலின்னு போடணும். இதை எடுத்தாலே என்ன பண்ணணும், மாறிலி. இந்த மாறிலிக்கு பதிலாக அவங்க ஒரு வேல்யூ கொடுத்தாரு, 1/r. என்னது? 1/r. இந்த 1/r நீங்க இந்த இதுதான் ரெசிஸ்டன்ஸ். அப்ப நம்ம ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும், என்ன வரும், இந்த ஆர் எங்க கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆகும், என்ன வரும், ஆர் இஸ் ஈக்குவல் டு இது மேல வருமா, V/I. சரியா? ஆனா அந்த ஓம் விதிப்படி எப்படி சொல்றாங்கன்னா V இஸ் ஈக்குவல் டு IR. எப்படி? V இஸ் ஈக்குவல் டு V, இங்க இந்த V இப்படியே வச்சுக்கிட்டு, புரியுதா? இந்த V இங்கே வச்சுக்கிட்டு இந்த R எங்க கொண்டு வந்துடுறாங்க. அப்ப என்ன ஆகிரும், V இஸ் ஈக்குவல் டு IR. வீட்டுக்கு ஐயர் ரெடியா வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைப்பாங்க. V is equal to IR. இந்த ஓம் விதி, இந்த ஓம் விதியில இருந்து தான் நம்ம ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். அதான் இந்த ஃபார்முலா. புரியுதா? இந்த மாறிலினால ஏதாவது ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. மின் தடை, இதுக்கு பேர் என்ன சொன்னேன், மின் தடை. மின் தடைக்கு லெட்டர் என்னது போடணும், ஆர். புரியுதா? மின் தடைக்கு லெட்டர் என்னது, ஆர். அப்போ அந்த மாறிலிக்கு அவர் என்ன போடுறாரு, ஆர் கொடுக்காரு, அதை மின் தடைன்னு சொல்றாரு. இந்த மின் தடையின் அழகு என்னதுன்னா ஓம். என்னது? ஓம். ஓம் எப்படி வரும், வோல்ட் பை ஆம்பியர். புரியுதா? ஒரு ஓம் இஸ் ஈக்குவல் டு, இதுனா ஓம் தானே சொன்னேன். மின் தடையின் அழகு என்னதுப்பா, அதை நான் வச்சுக்கோங்க, அழகு ஓம். சரியா? மின் தடையின் அழகு ஓம். அப்ப இதை நான் வச்சிருங்க. இதுக்கு ஒரு ஓம். வோல்ட்டுக்கு என்ன சொன்னேன், வோல்டேஜுக்கு மின்னழுத்த வேறுபாடுக்கு அழகு என்னது, வோல்ட். ஐக்கு என்னது, ஆம்பியர். அப்ப ஒரு ஓம் இஸ் ஈக்குவல் டு என்னது,
வோல்ட் பை ஆம்பியர். புரியுதா? அதை எல்லாம் தெரிஞ்சு வச்சுடுங்க. அவ்வளவுதான், இது போதும். சரியா? அப்போ மின் தடையின் அலகு என்னது? ஓம். அது எதுல இருந்து வந்துச்சுங்கிறது மட்டும் ஓம் இதுல இருந்து வந்துச்சு. ஆறுங்கிறது அவர் தான் கொடுக்காரு. அப்ப அந்த ஆறுங்கிறது என்னது? மின் தடை. மின் தடையின் அலகு ஓம். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு கூலும். அப்புறம் மின் அழுத்தத்தின் அலகு வோல்ட். அப்புறம் மின் தடையின் அலகு ஓம். கிளியரா? சரியா? புரியுதா? அதாவது உங்களுக்கு இந்த ஐயும் வியும் கொடுத்துட்டாலே ஆற கண்டுபிடிச்சலாம். அந்த மாதிரி ஃபார்முலால கணக்கு இருக்குது. சரியா? சரி, அடுத்தது ஒரு பொருளோட மின்தடையை பத்தி பார்க்கலாம். மின்தடை தான் நான் சொன்னேன். மின்தடை இதான். ஒரு பொருளுக்கு மின்தடை எப்படி கண்டுபிடிக்கலாம்? V பை ஐயின் மதிப்பு மாறிலியாக இருப்பது. இதே சோதனை தாமிர கம்பியை பயன்படுத்தி செய்து பாருங்க. V பை ஐயின் மதிப்பு மாறிலியாக இருந்தாலும் ஒரே மின்னழுத்த வேறுபாட்டுக்கு மின்னோட்டத்தின் மதிப்பு மாறுபடுவதை கவனிங்கள். இது போல தாமிர கம்பிக்கு பதிலாக அலுமினிய கம்பியை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு கம்பிக்கு மின்தடை வேறுபடும். அதை தான் சொல்ல வரேன். இப்ப வந்து தாமிர கம்பிக்கு மின்தடை வேற மாதிரி இருக்கும். இதே பிளாஸ்டிக் விடுங்க, மின்தடை ஹையா இருக்கும், மின்சாரமே பாயாத. சோ ஒவ்வொரு பொருளுக்கு அப்போ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு ஒவ்வொரு கம்பியினுடைய உலோகத்தினுடைய எதை கண்டுபிடிக்கலாம்? மின் தடைய கண்டுபிடிச்சிக்கலாம். அதை தான் அவங்க அதுல கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது மின் தடையின் அலகு நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஓம் = 1 வோல்ட் பை 1 ஆம்பியர். சரியா? இப்போ ஒரு கணக்கு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. 30 வோல்ட் கொடுத்தாச்சு. எத்தனை? V = 30 வோல்ட். சரியா? அடுத்தது ஒரு கடத்தி முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர். எவ்வளவுமா கரண்ட்? எவ்வளோ? 2 ஆம்பியர். ஆம்பியர்னா என்னது? கரண்ட். அதுக்கப்புறம் செல்கிறது எனில் அதன் மின் தடையை காண்க. இதனுடைய மின் தடையை காண்க. இதான் கிவன். சரியா? கணக்கு புரியுதா? நான் கணக்கை வச்சு 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தின் முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின் தடையை காண்க. பாப்போமா? மின் தடைக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? R = V பை I. அப்படிதானே? V எவ்வளவு கொடுத்துருக்கு? 30. 2 அப்ப எவ்வளவு வருது? 15. எப்படி எழுதணும்? என்னது? ஆருக்கு என்னது? ஓம். ஓமுக்கு இன்னொரு சிம்பல் இப்படியும் போடலாம். சரியா? சிம்பல் ஓமுக்கு சிம்பல் என்னது? இப்படியும் போடலாம். ஓம் போடலாம், இல்லது என்னது 15 ஓம் இப்படி கொடுத்துடலாம். சரியா? சரி, அடுத்தது இதுதான் மின் தடைன்னு சொல்றோம். இவ்வளவு மின்சாரம் பாயறத, ஒரு கம்பி வழியா பாயறதை எதிர்க்கிற பண்பு தான் மின் தடைன்னு சொன்னேன். அப்ப எவ்வளவு நம்பர்ல அது மின் தடையை எதிர்க்குது. அப்ப அந்த ஒரு நம்பரா கொடுத்தா நமக்கு ஈஸியா இருக்கும்ல. ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்தா அதுக்கு பேரு மின் தடை எண். இதுக்கு பேரு என்ன சொன்னேன்? மின் தடை. அப்ப ஒரு வேல்யூவா கொடுத்தா மின் தடை எண் நம்பர். அப்ப அதுக்கு ஃபார்முலா பார்ப்போமா? அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? எதை இப்ப நம்ம பார்க்க வைக்கிறோம்? மின் தடை எண்ண கண்டுபிடிக்க வைக்கிறோம். சரியா? மின் தடை எண். அதுக்கு இது வந்து இப்படி போடும், ரோ. சரிங்களா? மின் தடை எண்ணுக்கு ரோங்கிற லெட்டர். இப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? இப்ப ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு மின் தடை எண் இருக்கும். அப்படிதானே? அப்போ அந்த கம்பியை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கம்பியை குறுக்கு வெட்டு பண்றோம். குறுக்கு வெட்டு பண்ணும்போது நீங்க கம்பியை வெட்டும் போது இப்படி இருக்குமா? வட்டமா இருக்குமா? சோ அது வந்து ஏரியா. அதை என்ன வச்சுக்கணும்? ஏரியா. சரியா? இந்த ஆர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எல். எவ்வளவு கம்பி நீளமோ அது இந்த ஆர். மின் தடையில இருந்தா மின் தடை என்ன கண்டுபிடிக்க வைப்போம். சரியா? ஆர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லென்த் ஆஃப் கடத்தி. அந்த கண்டக்டர் ஒரு கடத்தி, ஒரு கம்பி. சரியா? லென்த். அடுத்தது அதோட குறுக்கு வெட்டு பரப்ப வச்சு அதோட ஏரியா. அது எப்படி இருக்குன்னா ஆர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஏரியா. இது அதாவது நீளம் அதிகமா இருந்துச்சுன்னா அதோடைய மின்தடை எண் அதிகமா இருக்கும். ஏரியா இதாவது இது கூட இருந்துச்சுன்னா இது குறைவா இருக்கும், இது குறைவா இருந்தா இது கூட இருக்கும். பரப்பு அதிகமா இருந்துச்சுன்னா என்னது? மின்தடை குறைவு. திக்கான பெரிய கம்பியில கரண்டே போட மாட்டாங்க. சோ மெல்லிய கம்பிலனா கரண்ட் போகும். புரியுதா? இப்போ மின்தடை அதை வச்சு. சரியா? அப்ப இந்த ரெண்டை வச்சு நம்ம என்ன ஒரு ஃபார்முலா பண்ணலாமா? ஆர் ப்ரொபோர்ஷனல் எல் பை ஏன்னு போட்டுடலாமா? நான் எப்பவும் இந்த ப்ரொபோர்ஷனல் எடுக்கும்போது எப்படி சொல்லிருக்கேன்? ஏ = ஏதாவது ஒரு லெட்டர் கொடுக்கணும். அதை தான் இந்த இதா கொடுக்குறாங்க. புரியுதா? அப்ப என்ன பண்ணணும்? ரோ
L by A. புரியுதா? நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ப்ரொபோஷனலை எடுத்துட்டு இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். கேட்பான் உங்களுக்கு ஜென்ரலாவே கேட்பான், ஒரு கம்பியினுடைய நீளம் அதிகமா இருந்தா அதோட மின்தடை எப்படி இருக்கும், மின்தடை எண் எப்படி இருக்கும், அதோடைய ஏரியா அதோடைய பரப்பு அதிகமா இருந்தா அதோட மின்தடை எப்படி இருக்கும், இதை வச்சு நீங்க எழுதிடலாம். இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா இது கூடுச்சுன்னா இதுவும் கூடுதுன்னு அர்த்தம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா இது கூடுச்சுன்னா இது குறையுதுன்னு அர்த்தம். இன்வெர்ஸ்லி மின்தடை அதிகமா இருந்துச்சுன்னா பரப்பு சின்னதா இருக்கும், அப்பதான் மின்தடை அதிகமா இருக்கும். சரியா? சரி, இது புரிஞ்சுச்சா? ஆறு இந்த ரெண்டு சேர்த்திருக்கேன், அவ்வளவுதான். ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் L by A, R is equal to இந்த இதை எடுத்தாலே நம்ம ஒரு லெட்டர் கொடுக்கணும், அதான் என்னது ரோ. சரியா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரோ தானே கண்டுபிடிக்கணும். ரோ இஸ் ஈக்குவல் டு இது அங்க வந்துருமா, ஆர் எல் இந்த ஏ சாரி ஆர் ஏ மேல போயிடும், அப்படித்தானே, பை எல். இதுதான் ஃபார்முலா. புரியுதுங்களா? நம்ம கண்டுபிடிச்சாச்சா? மின் தடை என் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சா? இதை வச்சு பிராக்டிக்கலே இருக்கு 10th. ரோ இஸ் ஈக்குவல் டு RA by L. இதை வச்சு சம் இருக்கு, அது கணக்கு வாசிக்கிறேன். புரிஞ்சுச்சா? இப்போ சப்போஸ் இந்த ஏரியா A is equal to 1 மீட்டரு, இந்த லென்த்தும் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்னா சம் என்ன ஆகும், ரோ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும் சொல்லுங்க, ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர். சரியா? மின் தடைக்கு சமமா மாறிடும். இது எந்த கண்டிஷன்ல, ஈக்குவல் 1 மீட்டரா இருக்கும்போது, லென்த் 1 மீட்டரு அதோட பரப்பும் 1 மீட்டரா இருக்கும்போது, இதுவும் புக்ல இருக்கு. சரியா? அப்ப ரோ இஸ் ஈக்குவல் எந்த கண்டிஷன்ல ஆறா மாறுது, 1 ஆகும்போது. சரியா? நெக்ஸ்ட், எனவே ஓரளவுக்கு நீளமும் ஓரளவு குறுக்கு வெட்டு பரப்பும், ஓரளவு நீளத்துக்கும் ஓரளவு குறுக்கு பரப்பும் கொண்ட கடத்தி ஒன்று மின்னோட்டத்திற்கு ஏற்படும் மின் தடை அக்கடத்தி பொருளின் தன் மின் தடை எண் என்று பெயர். இதுக்கு பேர் என்னது சொல்லுங்க, தன் மின் தடை எண். புரியுதா? அந்த வேர்டுக்கு பேர் என்னது, தன் மின் தடை எண்ணுன்னு அர்த்தம். சரிங்களா? தன் மின் தடை எண் அருங்கன்னா என்ன ஆகணும், ஏ 1 மீட்டர் லென்த்தும் 1 மீட்டரா நம்ம எடுக்கிறோம். மீனிங் புரிஞ்சுட்டா? சரி, அப்போ ஒரு மின் தடை என்னங்கிறது என்னன்னா, ஒரு மின்சாரம் அந்த கடத்தி வழியே பாயறத எதிர்க்கிற பண்பு தான் என்னது, மின் தடை எண். புரிஞ்சுச்சுங்களா? அவ்வளவுதான். சரி, அடுத்தது இருக்கு பாருங்க, ஒவ்வொரு மெட்டலுக்குமே அதோட மின் கடத்தி என்ன கொடுத்திருக்காங்க, எதை கொடுத்திருக்காங்க, மின் கடத்தி எண். தாமிரத்துக்கு 1.62 × 10⁻⁶ -6, நிக்கல் அப்படி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்தாங்க. கண்ணாடி ரப்பரை பாருங்க 10⁻10 முதல் 10⁻14 அப்படின்னா என்னது, 1ல இருந்து என்னது 10 0, அந்த அளவுக்கு அதோட என்னது கரண்டே உள்ள போகாது. பிளாஸ்டிக் கவர் போட்டு தான் நம்ம வேலை பார்ப்போம். சோ மின் தடை எண் எவ்வளவு அதிகம், எதுக்கெல்லாம், கண்ணாடி ரப்பர். இதை என்ன சொல்லலாம், இன்சுலேட்டர், மின் கடத்தா பொருள்னு சொல்லலாமா? அப்ப எதுலாம், கண்ணாடி ரப்பரு, அதை இன்னொரு வேலை என்ன சொன்னா காப்பான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காப்பா. சரி, அடுத்தது இதை வச்சு உங்களுக்கு சம்மு செய்யணுமா சார்? சரி, நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீளம் வந்து 10 மீட்டர், எவ்வளோ 10 மீட்டர். மின் தடை வந்து R = 2 ஓம். மின் தடையின் அழகு என்னது, ஓம் தானே, 2. குறுக்கு வெட்டு பரப்பு A = 2 × 10⁻⁻7 மீட்டர்² கொடுத்துருக்காங்க. அப்ப மின் தடை எண்ணை 2 இதை கொடுத்து மின் தடை எண்ணு கண்டுபிடிக்கணும். மின் கடத்து திறன் அது வேண்டாம், ஏன்னா இன்னும் நடத்தல. மின் தடை எண் மட்டும்தான் நான் நடத்திருக்கேன், அப்படிதானே? அப்ப மின் தடை எண் எப்படி ஃபார்முலா என்னது, ரோ இஸ் ஈக்குவல் டு RA by L. அப்போ R வந்து 2 இன்று, அடுத்தது குறுக்கு வெட்டு பரப்பு என்ன சொன்னேன், 2 × 10⁻⁻7. சரியா? அடுத்தது பை L எவ்வளவு கொடுத்தேன், நீளம் 10 மீட்டர். செஞ்சு பாக்கீங்களா எவ்வளவு வருது, பை 10, அப்படித்தானே? இதை வேற ஒண்ணும் இல்லப்பா, இதுல வந்து +1 இருக்குன்னு அர்த்தம். இதை மேல கொண்டு போயிருங்க, இந்த 2 பெருக்கிருங்க, மேல கொண்டு போயிட்டா என்ன ஆயிரும், 10⁻⁻8. கீழே உள்ள பிளஸ் அங்க மேல போகுது -1 என்னதாயிரும், பிளஸ் போட்டு -1 -8 ஆயிரும். இவ்வளவுதான். சரியா? அப்புறம் வந்து நம்ம இன்னொன்னு மெயினா பார்க்கணும்ல, மின் தடையின் அழகு என்னன்னு.
நம்ம இவ்வளவுக்கு எல்லாம் பார்த்தோம்ல. மின் தடையின் அழகு பார்க்கணும்ல. மின் தடையின் அழகு என்னது? மின் தடைக்கு என்னது? ஓ. சரி, இதை வச்சு நம்ம பாத்துருமா? இதை வச்சே பாத்துருவோம். என்ன மின் தடையின் அழகு? இது வந்து மீட்டர் ஸ்கொயரா? ஏரியாவுக்கு என்ன சொல்லுவாங்க? பரப்பு இன்று பரப்பு தானே. இது என்ன சொல்லுவாங்க? மீட்டர். மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆனா 1 மீட்டர் இருக்குமா? இதுக்கு என்னது? ஓம். அப்ப ஆன்சர் என்னது? ஓம் மீட்டர். சொல்லுங்க, புரிஞ்சுச்சா? அப்போ மின்தடை எண்ணுக்கு அழகு என்னதுப்பா? ஓம் மீட்டர். நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. மின் தடைக்கு ஓமு, அந்த எண்ணெய் அங்கும்போது மீட்டர்னு போட்டிருக்கு. என்ன? ஓம் மீட்டர். மின் தடையின் அழகு என்னதுப்பா? மின் தடை எண்ணோட அழகு ஓம் மீட்டர். இதை வச்சே கண்டுபிடிச்சிடும். சரியா? புரிஞ்சிச்சா? அடுத்தது இந்த சமம் புரிஞ்சிச்சுல? சரி, இதுல நிறைய அழகுதான் வரும். ரொம்ப குழம்பிட்டே இருக்கப்ப ஓகே, ஓரளவுக்கு சொல்லலாம், கேட்டா ஓரளவு கூட சொல்லிடுவீங்க, அப்படித்தானே? மின் தடை எண்ணின் அழகு என்னது? ஓ மீட்டர். மின் தடைக்கு ஓ. சரியா? அடுத்தது இதுல ஒரு முக்கியமான ஒண்ணு இருக்கு, நிக்ரோ. நிக்ரோம்ங்கிற ஒரு மெட்டல் இருக்கு. அதுக்கு உயர்ந்த, அது பாக்ஸ் கொஸ்டின், உயர்ந்த மின் தடை எண் உள்ளது. அதனால அத நம்ம எந்த அயன் பாக்ஸ் இருக்குல்ல, அயன் பாக்ஸ் ஒரு ஹீட்டிங் உள்ள எக்யூப்மெண்ட்ல எல்லாத்துலயும் இந்த மெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அயன் பாக்ஸ், அப்புறம் வந்து மின் சூடேற்றின்னு சொல்லுவாங்களே, ஹேர் டயர், எல்லாமே நம்ம ஹீட்டை எதெல்லாம் கொடுக்குதோ அந்த உலோகத்துல எல்லாம் எந்த உலோகம் யூஸ் பண்றாங்க? இந்த நிக்ரோ. அதோட வேல்யூ எவ்வளவுனா 1.5. நிக்ரோமுடைய நிக்ரோம்னா அதாவது இது வந்து ஒரு உலோக கலவை. நிக்கல்ங்கிற ஒரு உலோகமும் சொல்லுங்க, பிளஸ் இது நிக்ரோம், குரோ என்ன? நிக்ரோம். அப்புறம் வந்து குரோமியம், என்னது? குரோமியம்ங்கிற ஒரு மெட்டலும் சேர்ந்த இதான் நிக்ரோ. புரிஞ்சுச்சா? நிக்கல் பிளஸ் குரோமியம் சேர்ந்த உலோகம் தான் என்னது? உலோக கலவை நிக்ரோ. நீங்க இந்த பஸ்ல எல்லாம் ஸ்டாண்டிங்ல ஒரு கம்பி இருக்கும்ல, ஒயிட்டா, அது ஈஸியா துரு பிடிக்காது, ஆக்சிடைஸ்ட் ஆகாது. காற்றால, குளிர்ந்த காற்று, இப்போ கம்பியில ஜன்னல் கம்பி பெயிண்ட் அடிக்கும், பெயிண்ட் அடிக்க மட்டும் நல்லா துரு பிடிக்கும். ஏன்னா ஈரக்காற்று, மாய்ச்சர் ஏர் படும்போது என்ன ஆகும்? துரு பிடிக்குதா? ஆனா இந்த மெட்டல்ஸ் என்னதாகாது? துரு பிடிக்காது. அப்ப துரு பிடிக்காம நம்ம செய்யணும்னா உலோக கலவை, 2 உலோகங்களை மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது, இப்ப ஃபுல்லா வீட்டுல எல்லாம் இந்த கண்ணாடி வைக்காங்க பாத்தீங்களா, அது ஈஸியா என்ன ஆகாது? ஆக்சிடைஸ்ட் ஆகாது. சரியா? அந்த நிக்கோலை பத்தி சொல்லும் போது இந்த நிக்ரோம் என்னெல்லாம் பண்ணும்னா, அதாவது உயர்ந்த மின் உருகு நிலை கொண்டது. அதாவது சீக்கிரத்துல மெல்ட் ஆகாது. அதான் என்னது? உருகு நிலை அதிகம். நிக்ரோம் கொடுத்தாலே என்னது? 3 பாயிண்ட் கொடுப்பாங்க. 4வது எக்ஸ்ட்ரா கொடுத்தா அதை விட்டுருங்க. பாயிண்ட் நிக்ரோம்க்கு என்னது? அதிக உருகு நிலை உடையது. அடுத்தது அதிக மின்தடை எண் கொண்டது. அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் ஈஸியா ஆக்சிடைஸ்ட் ஆகாது, ஆக்சிகரணம் அடையாது, துரு பிடிக்காது. அந்த மீனிங் தான். ஆக்சிஜனோட சேர்ந்து வினை பிரிஞ்சாதான் என்னது? ஆக்சிடேஷன் அர்த்தம். அது சீக்கிரத்துல துரு பிடிக்காது. அந்த 3 பாயிண்ட் எதுக்கு உண்டு? நிக்ரோம்க்கு. அந்த மதிப்பை சொல்லிடுறேன். நிக்ரோம்னா நிக்கலும் குரோமியம் சேர்ந்த உலோகம் நிக்ரோம். இதனுடைய எது? ரோ மதிப்பு அப்படின்னா என்னது? மின் தடை எண் எடையோட வேல்யூ எவ்வளவுனா 1.5 into 10 to the power of -6. யூனிட் சொல்லுங்க, என்ன சொல்லணும்? மின் தடை எண்ணோட யூனிட் என்னது? ஓ மீட்டர். சரியா? இதான் அதோட வேலை. நிக்ரோமுடைய மின்தடை எண் எவ்வளவு? 1.5 into 10 to the power of 6 ஓ மீட்டர். புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? இந்த நிக்ரோம் எதனால யூஸ் பண்ண பாருங்க? மின் சலவை பட்டி, அயன் பாக்ஸ். அடுத்தது மின் சூடேற்றி, ஹீட்டர். அடுத்தது வெப்பமேற்ற சாதனங்கள் எதுவா இருந்தாலும் இதுல எல்லாம் எந்த மெட்டல் தான் யூஸ் ஆகுது? நிக்ரோ. அடிக்கடி 10th புக் இன்சைட் கொஸ்டின், புக் அவுட் சைடு, வெளியே புக் பேக்கே கிடையாது, இது புக் இன்சைட்ல இருந்து பாக்ஸ்ல இருந்து இப்படி கேட்பான். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பான். சரிங்களா? அப்போ உயர் மின் தடை எண் கொண்ட உலோகம் எது? நிக்ரோம். சரிங்களா? நிக்ரோம். அடுத்தது மின் தடைகளின் தொகுப்புன்னு ஒண்ணு இருக்கு. மின் தடை பார்த்தோம். மின் தடை என்ன லெட்டர் சொன்னேன்? 6. அதனுடைய தொகுப்பு, டோட்டல். இப்போ இது ஒரு மின்தடை. சரியா? R1 வச்சுடுவோம். அடுத்து அப்படியே கொஞ்சம் போயிட்டு R2, அடுத்தது
R3. அப்ப இந்த மின் தடை தொகுப்புனா என்னது? அதோட கூடுதல் அர்த்தம். மின் தடை தொகுப்பு. மின் தடைக்கு என்ன சொன்னேன்? R. தொகுப்புங்கும் போது அதை என்ன பண்ணுவாங்கன்னா கூடுதல். அதை என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அது சொல்ற கூட டோட்டல். டோட்டல் சொல்லிடலாமா? டோட்டல் தொகுபயன். தமிழ் என்னது? மின்தடையோட தொகுபயன் என்னன்னா R1 + R2 + R3. இப்ப கூட்டிட வேண்டியது. இப்ப சப்போஸ் இது 2, இது 2, இது 4, அப்ப எத்தனை வரும்? 2 4 8. புரியுதா? இதான் அதனுடைய மின்தடை தொகுபயன். புரிஞ்சுச்சுல? தொகுபயன் என்ன? டோட்டல். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு சிம்பிள் இருக்கு, அதை சொல்றதுக்கு மறந்துட்டேன். என்ன இருக்கு பாருங்க, இந்த சிம்பிளை சில நேரம் கொடுத்து கேட்பான். சரியா? நான் அதை ஒண்ணு சொல்லிட்டேன். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேரு ரெசிஸ்டர். அப்படின்னா மின் தடை ஆக்கி, மின் தடையை உருவாக்கக்கூடிய ஒரு இதுக்கு பேரு தான் அது மின் தடை ஆக்கி. அடுத்தது ரியோஸ்டாண்ட்னு ஒன்று பேர். அது என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி வரும், ரியோஸ்டாண்ட். இதுன்னா என்னன்னா, இவ்வளவு நம்ம அதுல வந்து அந்த அளவை குறிச்சிடலாம், இவ்வளவு மின் தடை அப்படிங்கிற பிக்ஸ் பண்ணிடலாம். அதுதான் இந்த ரியோஸ்டாட். புரியுதுங்களா? ரியோஸ்டருக்கும் ரியோஸ்டாட்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? அதாவது நான் வாசிக்கிற மாதிரி, ஒரு மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுது மின்தடை ஆக்கி. இதுக்கு பேரு தமிழ்ல மின்தடை மாற்றி. இது மின்தடை ஆக்கி, இது மின்தடை மாற்றி. அது என்ன செய்யணும்? மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க. இப்ப நிக்ரோமுக்கு எவ்வளவு இருக்கு, அந்த அளவை அப்படி தேர்ந்தெடுக்கிறது. அளவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது என்னது? மின்தடை மாற்றி. இது பேர் என்னது? மின்தடை மாற்றி. இந்த இது வந்துட்டாலே ஞாபகம் மின்தடை மின்தடைன்னு. சரியா? சிம்பிள், அதாவது எல்லாமே சிம்பிளா தான் கொடுப்பாங்க. இதுக்கு பேரு மின்தடை மாற்றி, இதுக்கு பேரு என்னது? மின்தடை ஆக்கி. சரியா? இது இவ்வளவுதான் போகணும்னு இது பண்ணும். ஆனா இது நம்ம எவ்வளவுக்கு போகணும் பிக்ஸ் பண்ணி மாத்தி வச்சுக்கிறோம். அதான் மின்தடை மாற்றி. அந்தந்த நம்பர் இருக்கும், நம்ம அப்படி சுவிட்ச் பண்ணோம். இப்போ 1 டிகிரியே 2 டிகிரியா மாத்தணும், அப்படி திருக்கினாலே மாறுது இல்ல, அந்த மாதிரி இது பட்டன் மாதிரி இப்படி மாற்றிக்கலாம். இது பிக்ஸ், அவ்வளவுதான். சரிங்களா? இவ்வளவுதான் போகும். அந்த கம்பிக்கு அதுக்கு மேல கரண்ட் போயினா அந்த கம்பியில என்ன ஆகும்? ஷாக் இல்ல மின் கசிவு, எதாவது ஒண்ணு எரியும். அப்படிதானே? அந்த மாதிரி இது மின்தடை ஆக்கியும் இருக்கு, மின்தடை மாற்றி இருக்கு. இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அம்மீட்டர். அம்மீட்டருக்கு சிம்பிள் வந்து A. இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு, இப்படி கொடுத்துருவான். அடுத்த கேல்வனாமீட்டர்னு ஒண்ணு இருக்கும், G. அது என்னதுன்னா, ஒரு மின்சாரம் இப்படி டைரக்ஷன்ல போகுதுன்னா திசையை மாற்றிருக்கு. மின்சாரம் செல்லும் திசையை மாற்றுவதற்கு இந்த கேல்வனாமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க, லேப்ல இருக்கும். சரிங்களா? ஜிங்கிறது என்னது? கேல்வனாமீட்டர். அது எதுக்கு? மின்னோட்டத்தை திசையை மாற்றுவதற்கு. புரிஞ்சுச்சா? அடுத்தது வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டருக்கு என்ன லெட்டர் போடணும்? V. புரிஞ்சுச்சா? Vன்னு இப்படி கொடுத்தா என்னது? வோல்ட் மீட்டர். அடுத்தது டயோடு. டயோட பத்தி பார்ப்போம். டயோடுன்னா இந்த நிறைய குட்டி குட்டி பல்பு, டயோட் பல்பு, எல்இடி பல்பு கிடையாது, இது டயோடு. முதல்ல வந்துச்சு சின்ன பல்பா. இதுதான் அது சிம்பிள். சரியா? இப்படி இருக்கும். இதுக்கு பேரு டயோடு. இது என்னது? டயோடு. அடுத்தது லைட் எமிட்டிங், எல்இடி. அடுத்தது என்னது? எல்இடி எப்படி இருக்கும்னா இப்படிதான் வரும். எப்படி இப்படி வந்து சாரி இப்படி வந்து இப்படி ஒரு 2 கோடு போற மாதிரி வரும். இதுக்கு பேரு எல்இடி, லைட் எமிட்டிங் டயோடு. இது வெறும் டயோடு. புரியுதா? இது டயோடு. இது என்னது? எல்இடிக்கு அப்ரேஷன் கேட்டா தெரியணும், லைட் எமிட்டிங் டயோடு. லைட் எமிட்டிங் டயோடு. புரியுதா? சரி, இது இதனுடைய சிம்பிள். சரிங்களா? டயோடு தான். இது என்னது? லைட் எமிட்டிங் டயோடு. புரிஞ்சுச்சா? சிம்பிள். அடுத்தது தரை இணைப்புன்னு ஒண்ணு இருக்கு. என்னதுங்க? தரை இணைப்புன்னா என்னதுன்னா எர்த் லைன் சொல்லுவாங்கல்ல. சோ அதை நம்ம எப்படி கொடுக்கணும்னா இப்படி வந்து இப்படி 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 வருது. இதுதான் எர்த் லைன் சிம்பிள். சரியா? எர்த் லைன். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? அப்ப இதான் சிம்பிளை கொடுத்து செய்வோம். என்ன? சரி, இது தெரிஞ்சாலே போதும். சரி, அடுத்தது இன்னும் 2 இருக்கு. இப்ப மின் தடை எண்ணை பத்தி பார்த்தாச்சு. அதே மாதிரி அப்ப மின் கடத்து எண்ணு இருக்கணும்ல.
மின்சாரத்தை பாயறது எதிர்க்கிற இதான் மின் தடை எண்ணுன்னு சொல்லிட்டோம். அடுத்த மின் கடத்து எண்ணுன்னு இருக்கணும்ல, அது ஒண்ணு இருக்கு. அடுத்தது மின் கடத்து திறன், எவ்வளோ மின்சாரத்தை கடத்துங்கிறத திறன். அப்ப அது வந்து மின் இல்ல, அதனாலதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. மின் கடத்து திறன் அது ஒரு கொஸ்டின். அடுத்தது மின் கடத்து எண் நம்பரா கொடுக்கும்போது, மின் தடையை எப்படி சொன்னோமோ மின் தடையன்னு சொன்னோமா, அதே மாதிரி மின் கடத்து திறன் மின் கடத்து எண். புரிஞ்சிச்சா? இதுக்கு எப்படி பண்ணணும்னா, இதுக்கு லெட்டர் ஜி, சரியா? இதுக்கு சிக்மா, சரிங்களா? இதை என்ன சொன்னா, மின் கடத்துறது மின் தடைக்கு ஆப்போசிட் தானே. அப்ப இதை எப்படி சொன்னா 1/r என்ன வேல்யூ? ஜி இஸ் ஈக்குவல் டு, புரிஞ்சிச்சா? மின் கடத்துங்கிறது எதுக்கு ஆப்போசிட்? அதோட தலைகீழி, மின் தடையோட தலைகீழி. புரிஞ்சிச்சா? இதுதானே தலைகீழி, ஆர் 1/r. புரிஞ்சிச்சா? அடுத்தது ரோக்கு என்ன சொல்லணும்னா, மின் கடத்து எண் என்ன சொன்ன, ரோ தானே. அப்ப இதனுடைய தலைகீழி தான் என்னது, மின் கடத்து எண். புரிஞ்சிச்சா? அப்ப என்ன, இதுக்கு வந்து நம்ம இது கொடுத்துடலாமா, அது என்னது அழகு கொடுத்துடலாமா? ஆருக்கு என்னது ஓம் சொன்னேன். ஓம்னா பை கீழே வருது, அப்ப என்ன வரும், ஓம் -1. அப்படி போடலாமா? கீழே இருக்குப்பா ஓம், மேல வரும்போது -1. இந்த இதுக்கு நம்ம இன்னொன்னு சொல்லலாம், மோன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? மோ. ஓம் மைனஸ் சொல்லலாம் அல்லது மோன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? புரியுதா? ஓம் மைனஸ் எப்படி சொல்லலாம்? மோ. அப்புறம் எதுக்கு கொடுப்போமா? இதுக்கு என்ன வந்துச்சு? இதுக்கு ஓ மீட்டர் நம்ம எழுதணும், அப்படிதானே? அப்ப இது தலைகீழி, அப்ப எப்படி வரும்? ஓ -1 மீட்டர் -1. புரிஞ்சிச்சா? அப்ப மின் கடத்து என்னுடைய அழகு என்னது, ஓ -1 மீட்டர் -1. நான் ஓ -1 என்ன சொன்னேன், மோ மீட்டர் -1 சொல்லலாமா? புரியுதா? ஓ -1 எப்படி சொல்லலாம்? மோ. அப்ப மோ மீட்டர் -1. இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். எல்லாம் புரிஞ்சிச்சா? சரி. இந்த ஒரு டாபிக் மட்டும் முடிச்சுட்டு நான் முடிச்சிடுறேன். சார் வருவாங்க, மணி எத்தனை கரெக்டா சொல்லுங்களேன். 5:30 சார். பாப்பா மேக்ஸ் போடணுமோ? சரி, இந்த மின் ஒரே ஒரு பாயிண்ட், இணைப்பு. மின்சாரத்தை நம்ம கரண்ட் போறது 2 இணைப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்னு பக்க இணைப்பு, தொடர் இணைப்பு. சீரிஸ் தொடர், என்ன பக்கனா பேரலல் இணை, இப்படி போகும் இப்படி போகும். தொடர்னா இப்படி லைனா, தொடர்னா சீரீஸா. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு கல்யாண வீடு, ஒரு ஃபங்க்ஷன், அப்ப டியூப்லைட் லைனா கட்டியிருப்பாங்களா? சோ அது என்ன இணைப்பு? தொடர் இணைப்பு. நம்ம வீட்டுக்கு கொடுக்குற இணைப்பு பக்க இணைப்பு. மைண்ட்ல நான் வச்சுடுங்க, தொடர் இணைப்பு பக்க இணைப்பு. நீங்க பக்க இணைப்புங்கும் போது மின்தடை எண் அதிகமா இருக்கும். நம்ம ஒரு 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 விளக்கு அணைச்சா இன்னொரு விளக்கு எரியும். பட் இந்த தொடர் இணைப்புல ஒரு இது கரண்டானா அவ்வளவு கம்ப்ளீட்டா போயிடும். சரியா? அப்ப வீட்டுக்கு இருக்கிற இணைப்பு என்னது? பக்க இணைப்பு. அது எவ்வளவுன்னு சொல்லிடு, 220 நம்ம இந்தியாவுக்கு வீட்டுக்கு கொடுக்குற அளவு 220/230. பை கிடையாது, 220 அல்லது 230க்குள்ள. புரியுதா? 220 பார் போட்டு 230. அதனுடைய அதுதான் என்ன சொல்லுவாங்க, அதனுடைய மின் அழுத்தம் வோல்ட். எவ்வளவு வோல்ட் கொடுக்கறது, வீட்டுக்கு கொடுக்கறது வோல்ட். சரியா? ஹெட்ஸ் அதிர்வெண் எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 50 ஹெட்ஸ் வரைக்கும் தான். இதே இது அமெரிக்கா, USA, UKல, இங்கிலாந்துல எல்லாம் எப்படி கொடுக்காங்கன்னா 110 to 120. 110ல இருந்து 120 ஹெட்ஸ். எவ்வளவுனா 60 ஹெட்ஸ் பாக்ஸ்ல இருக்கு. புரிஞ்சுச்சா? போதுமா? ஓகேயா? அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.